இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அற்புதமான மே தின கூட்டத்தை சிறப்பான முறையில் நலத்திட்டங்களுடன் இங்கே சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மே தின பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவிக்கப்பட்டு அது நம்முடைய தலைமை கழக பேச்சாளராக உங்கள் சார்பாக வரவேற்று இன்றைக்கு மே தின பொதுக்கூட்டம் சிறப்பான முறையில் பொள்ளாச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எழுச்சியான முறையில் நிறைய அங்க வரும்போது நிறைய இவ்வளவு கூட்டம் அங்க சைடில் இருக்குது. சைடில் பின்னாடி இதே அளவு கூட்டம் பின்னாடி இருக்கிறாங்க. எப்ப நம்ம ஆளுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா பின்னாடி இருந்தா அதிகமா கூட்டம் கேட்பாங்க போல் இருக்கு. எல்லாருமே முன்னாடி வர வேண்டும். ஆகவே இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பவரே உயர்ந்தவர் என்றுதான் எளிதாக கையெழுத்து போடுவார். நம்ம கழகத்தை உருவாக்கிய தலைவர் அவர்கள் அவருடைய கையெழுத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே உழைப்பவரே, எப்பவுமே தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மே தினம் எதுக்காக பேதினம் வந்து அந்த கூட்டம் நடத்துறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்காகோ நகரில் மிகப்பெரிய புரட்சி வெடிச்சு இன்றைக்கு முதலாளி வர்க்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொழிலாளர்களை தொடர்ந்து வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் 12 மணி நேரம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு டைமே இல்லாம வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, அப்படி 3 8 பிரிச்சாங்க. அதான் ஓய்வுன்னு உறக்கு தானே. அப்படி வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அப்படி பிரிச்சாங்க. இதுக்காக நிறைய பேர் ரத்தம் சிந்தி போராட்டம் நடத்தி மிகப்பெரிய போராட்டம் கிளர்ச்சி எல்லாம் எழுந்து அதுக்கப்புறம் தான் இது வந்தது. முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து தொழிலாளர்கள் எல்லாம் நிறைய அமைப்புகள்லாம் போராடிதான் இதை பெற்றாங்க. ஆகவே அதைத்தான் மே தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே தொழிலாளர்களை அரவணை சென்ற தலைவர் தான் நம்முடைய கட்சி ஆரம்பிச்ச தலைவர் அவர்கள். 1975 தான் அண்ணா தொழிற்சங்க பேரவை ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணா தொழிற்சங்க பேரவை நம்முடைய கட்சியில் ஆரம்பிச்சது. தலைவர் 72 கட்சி 75 இந்த பேரவை ஆமா தனி கொடி கொடுத்து செஞ்சாவோட பின்னாடி கமெண்ட் கொடுத்துருக்காரு. தனி கொடி கொடுத்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய தலைவர் அவர்களார். அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா அதாவது அரசியல் இருந்தாலும் கூட நடித்து கொண்டிருக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து முழுமையான அரசியலுக்கு வரல இருந்தாலும் கூட அந்த முழுமையா கலை உலகத்தில் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ரிக்ஷா தொழிலாளி மலையில வந்து இந்த ரிக்ஷா ஓட்டிட்டு போகும்போது உடனடியா அடுத்த நாளே தொழிலாளிகளுக்கு 5000 கோட்டு வாங்கி கொடுத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்த பின்னால் தான் நிறைய திட்டங்கள், நிறைய தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த வாரியம் எல்லாம் அமைச்சு நிறைய திட்டங்கள் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இறந்தாலும் அவங்களுக்கு வந்து கல்யாண நாள் நிறைய சலுகை எல்லாம் கொடுத்து அம்மா அவர்கள் அம்மா தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிறைய உறுப்பினர் சேர்த்தாங்க, நிறைய பண்ணாங்க. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அது மட்டுமல்ல நெய்வேலி பழுப்பு அந்த லிக்னைட் கார்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்கை வந்து விக்கிறதுக்கு வர்றாங்க. அப்ப புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த 5% வாங்கி அரசே வாங்கன்னு சொல்லி வாங்கினாங்க. அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா தனியாருக்கு தாரைவாருக்கு எப்பவுமே விடாத தலைவியாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார்கள். அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தார். அம்மாவுக்கு எடப்பாடியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த எடப்பாடியார் அவர்களும் அதிகமான திட்டங்கள் கொடுத்தார். இன்னைக்கு கொரோனாலாம் வந்தது. கொரோனாலாம் வந்தபோது பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும் அரசு வேலையில் பார்த்தவர்கள் எந்த சம்பளம் பிடிக்கவே இல்லை. அது மட்டுமல்ல கொரோனாவில் பார்த்து தொழிலாளர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சலுகை பண்ணார். அம்மா உணவகத்திலையும் கூட உணவு கொடுத்தார். அந்த நேரத்தில் நிறைய தொழிலாளர்கள் அப்ப வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனையில நிறைய பக்கம்லாம் சில தொழிலாளர்கள் வேற வழியே இல்ல, தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வேலை செஞ்சே ஆகணும். அவங்க எல்லாம் உணவு கொடுத்த ஒப்பற்ற தலைவராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இருந்தார். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 21.6% ஊதிய உயர்வு அம்மா அவர்கள். அதுக்கு பின்னால் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம். அமைச்சர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முழுமையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல. 4 ஆண்டுகளாக எதுவுமே தொழிலாளர்களுக்காக எதுவுமே செய்யாத அரசாக திமுக அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் நிறைய நல்லா பேசுறாரு சட்டமன்றத்தில் மற்ற மக்கள். ஆனால் தொழிலாளருக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையிலும் எதுவுமே செய்யல. ஆனால் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் இருக்கும் போதுல 16,000 பேருந்துகள் நம்ம வாங்கணும். டிரான்ஸ்போர்ட்ல 7,000 பேர்த்த நம்ம வேலைக்கு எடுத்தோம். ஆனால் கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேங் மேன்ஸ் அந்த பணி மட்டும் 10,000 பேர்த்த நம்ம வேலைக்கு எடுத்தோம். இதெல்லாம் நம்முடைய ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது நடந்தது, அம்மா இருக்கும்போது நடந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் எந்த பஸ்ஸும் வாங்கல, எதுவுமே பண்ணல. எப்ப கேட்டாலும் அமைச்சர் 1000 பேருந்து வாங்குறேன்னு சொல்லுவார். ஆனா ஒரு பேருந்து கூட காணோம். சட்டமன்றத்தில் இருக்கிறது நல்லா தெரியும். எப்ப கன்சாமன்ட்கார் தெரியும். எப்ப கேட்டாலும் 1000 பேருந்து வருது பாரு. எப்ப வருதுன்னு தெரியல, வந்துட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒண்ணுமே வரல. அதே போல பாத்தீங்கன்னா 500 பேருந்து வாங்கன்னு சொல்லுவார். அறிக்கை மட்டும் தான் வருது, வேற எதுவும் வரல. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க பாட்டுல வெறும் காத்து மட்டும் தான் வருதுங்கிற மாதிரி வெறும் அறிக்கை மட்டும் தான்
வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொழிலாளர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அத்தனை செய்தது அதிமுக. அதே போல என்ன செய்யறோமோ அதை மட்டும்தான் எடப்பாடியார் சரி அம்மா சொல்லுவாங்க. இன்னைக்கு இவங்க பாத்தீங்கன்னா அள்ளி வீசினாங்க 2001 தேர்தல் வாக்குறுதியில. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை தேர்தல் வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு தொழிலாளர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சியில் 100 நாட்கள் எல்லா குறையும் போக்கிறோம் முதலமைச்சர். 100 நாள் எல்லாம் முடிச்சிருவோம். ஒன்னும் இதுவரை நடக்கல. ஆட்சியே முடிய போகுது, எதுவுமே நடக்கல. இன்னும் பாத்தீங்கன்னா பழைய ஓய்வு திட்டத்தை தரன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தா நிலுவையில் உள்ள டிஏ எல்லாம் சொன்னாங்க. அந்த இதெல்லாம் இப்ப அறிவிச்சிருக்காங்க, சிலதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது எந்த தெரியல. எந்த சலுகையுமே எல்லாமே நிறுத்தினாங்க, எதுவுமே கொடுக்கல. ஆக தொழிலாளர்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக. அதே போல தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரே சங்கம் அண்ணா தொழிற்சங்கம் தான். சுயநலம் இல்லாத சங்கம் அண்ணா தொழிற்சங்கம். எந்த தொழிலாளர்களும் மிரட்ட மாட்டாங்க, எந்த முதலாளிகளும் மிரட்ட மாட்டாங்க. ஒரு நியாயமா தொழிலாளருக்கு ஒரு அண்ணன் போல் தம்பி போல் தொழிற்சங்கம் இருக்கும். குடும்பத்துக்கு ஒருத்தராக இருப்பாங்க நம்ம தலைவர்கள் எல்லாம். சில தலைவர்களும் சுயநலமா இருப்பாங்க. சுயநலம் இல்லாத சங்கமாக அண்ணா தொழிற்சங்கம் மட்டும்தான் இருக்குது. யாரும் மறுக்க கூடாது, நம்ம தொழிற்சங்கம் தான் இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல. தொழிலாளருக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிக்க போறாங்க. எந்த திட்டம் வரல, எதுவுமே நல்லது நடக்கல. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில பொய்யா பேசுறாங்க. 45 நாள் சட்டமன்றம் முடிச்சுட்டு வந்தோம், 2 நாள் ஆச்சு. பொய்யா பேசுறாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. மக்களுடைய நிலை எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாராவது நிம்மதியா இருக்காங்களா? ஒருத்தருமே நிம்மதியா இல்ல. எந்த திட்டம் வந்திருக்குது? இந்த பொள்ளாச்சிக்கு ஏதாவது திட்டம் வந்திருக்குதா? இன்னைக்கு ஜெயராமன் இருக்காரு, எது கேட்டாலும் பொள்ளாச்சிக்கு மட்டும் தான் கேட்பாரு. எந்த திட்டம் வந்தாலும் பொள்ளாச்சி கொடுத்துட்டு அடுத்த வேலை பாருங்க, வேற எங்கேயும் கேட்க மாட்டாரு. பொள்ளாச்சி கொடுங்க. அப்படி அத்தனை திட்டங்கள் பொள்ளாச்சியில மட்டும் எத்தனை திட்டங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு கல்லூரி, ஒரு 9.5 கோடியில 2000 ரூபாய் பீஸ்ல படிக்கிறாங்க. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு, அரசு மருத்துவமனை, எல்லா சாலைகள், மேம்பாலம், சுற்றுவட்ட சாலை, இப்படி சொல்லிட்டே போலாம். எத்தனை ரோடு, எத்தனை பாலம். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்லுங்க இங்க வந்திருக்குன்னு சொல்லி போட்டு. எதுவுமே கூட்டு குடி திட்டம் எத்தனை கடைசியா கூட 75 கோடி கூட்டு குடி திட்டம் கொடுத்து. ஆகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொள்ளாச்சி நகராட்சி பில்டிங், அற்புதமான பில்டிங் எல்லாம் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். எத்தனை ரோடு. இன்னும் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம், நீ சொல்லிட்டே போலாம். அத்தனை சொல்றோம். திமுக ஒன்று சொல்லுங்க வந்து ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்து சொல்லி போட்டு. இன்னைக்கு கோவை மாவட்டம், இன்னைக்கு பொள்ளாச்சி ரோடு, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? 1.5 மணி நேரம் வர்றதுக்கு இன்னைக்கு 20 நிமிஷத்துல நான் கிளம்பி வந்துட்டேன். ஆகவே இன்னைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் பாலங்கள், சாலைகள், நீ பொள்ளாச்சி உட்பட வால்பாறை உட்பட வால்பாறையில இருந்து வந்திருக்காங்க. வால்பாறை மலைக்கெல்லாம் ரோடு போட்டு கொடு. என்ன கேட்டா பண்ணி கொடு. திமுக ஆட்சியில் 5 வருஷமா முழுமையாக இந்த பொள்ளாச்சி மட்டுமல்ல கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும். தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடியார் இருக்கும்போது அற்புதமான திட்டங்கள். அம்மா இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் கொடுத்தாரு. எடப்பாடியார் கேட்டது போல கொடுத்தாரு. இவ்வளவு வளர்ச்சி சொல்றேன்னா அத்தனை அம்மாவர்களும் எடப்பாடியார் கொடுத்தது, கேட்டது போல கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த ஆட்சியில தெரியல. யாருகிட்ட போய் ஒரு குறை சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆகவே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர்கள் எப்ப பார்த்தாலும் திமுக ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க. திமுக யாருக்கு ஓட்டு போடுறது, திமுக மட்டும் போடக்கூடாது தெளிவா இருக்காங்க. ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒரே குரல், ஆட்சி மாற்ற வேண்டும், இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நடக்கும். இந்த பொள்ளாச்சி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணித்து விடுபட்ட திட்டங்களை பூரா கொண்டு வருவோம் என்று சொல்லி, மே தினம் வாழ்க, தொழிலாளர்கள் வாழ்க, தொழிற்சங்கம் வாழ்க என்று சொல்லி கண்டிப்பாக எல்லா தொழிலாளர்களும் அண்ணா தொழிற்சங்கம் தான் சேர வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய குருசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உடன் உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள்.